சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சு கொண்டு இருக்காரு. இந்த ஜெயிலர் 2 படத்தை நெல்சன் எடுக்கிறாரு. மேலும் ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. தொடர்ந்து இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கை இப்போ நெல்சன் எடுத்துகிட்டு வராரு. இதில் ஷாருக் கான் மற்றும் ரஜினிகாந்த் இருக்கிற சீன்ஸை இப்போ கடைசியாக ஷூட் பண்ணுறாராம். இதோட இந்த படத்தோட ஷூட்டிங் ஓவர். மேலும் இந்த படத்துடைய ஆடியோ லான்ச் குறித்து ஒரு சின்ன தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது ஆரம்பத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜெயிலர் படம் மூலமாக நெல்சன் கூட ஜாயின் பண்ணார். நெல்சனோட ஒர்க் பிடிச்சதுனால தொடர்ந்து நெல்சன் கூட பயணிக்கலாம் என சூப்பர் ஸ்டார் முடிவு பண்ணார். மேலும் ஜெயிலர் படம் கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி ஒரு நல்ல லாபத்தை பெற்று தந்தது. இதன் மூலம் மீண்டும் ஜெயிலர் 2 படத்தில் இணைய கமிட் ஆனார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நெல்சனும் தொடர்ந்து 2 வருடங்கள் படம் எடுக்காமல் ரஜினியை வச்சு தான் படம் எடுப்பேன்னு வெயிட் பண்ணி ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டாங்க. அதை தொடர்ந்து தலைவர் 174 ரஜினி கமல் இணைய போகிற படத்தையே நெல்சன் தான் எடுக்க போகிறாரு. அதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துடுச்சு. இப்படி இருக்க இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக ஒட்டுமொத்த இந்தியன் இண்டஸ்ட்ரியே காத்து கிடக்கு. காரணம், ஜெயிலர் 1 ஆடியோ லான்ச்சில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேசிய விஷயம் மிக பெரும் வைரலாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நல்ல மேடை பேச்சாளர். அவர் பேச்சுக்கு தனி ரசிகர்களே இருக்காங்க. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன சூப்பர் ஸ்டார் பேச போகிறாரு இதை பற்றி தெரிஞ்சிக்க தான் எல்லாரும் ஆவலாக காத்து கொண்டு இருக்காங்க. ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் காக்கா ககுக்கு கதை பேசியிருந்தார். மேலும் காக்கா இவர் தான் என ரசிகர்களே முடிவு பண்ணிட்டு விஜயை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து விஜய் மற்றும் ரஜினிக்கு இடையிலான இந்த பிரச்சனை சுமூகமாக முடிஞ்சது. அதை தொடர்ந்து இப்போ ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்சில் விஜயை பற்றி ரஜினி பேச மாட்டார். காரணம், விஜய் அரசியல் தலைவராக உள்ள என்ட்ரி கொடுத்துட்டாரு. இப்படி இருக்க சூழலில் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு மிக முக்கியமான பிரபலங்கள் அனைவரும் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆடியோ லான்ச்சிலே சேர்த்து ரஜினி 50 அந்த பொன் விழாவை கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சை ஏப்ரல் கழிச்சு வச்சுக்கலாம். ஏன்னா ஏப்ரல் மாதம் வந்துருச்சு. இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை வச்சுக்கிட்டு ஏப்ரல் தொடர்ந்து மேலே இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்சனும் படக்குழுவும் முடிவு பண்ணியிருக்காங்களாம். கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டிருக்காங்க. சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே பயங்கரமான லாபத்தை ரஜினி மூலமாக சம்பாரிச்சிட்டு வராங்க. இப்படி இருக்க அடுத்தடுத்து ரஜினியோட தான் பயணிச்சுட்டு வராங்க. மேலும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு யார் யாரெல்லாம் வரப்போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்கான ஆடியோ லான்ச்சுக்கு எந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.